காலத்தில் உள்ள தென்னிந்திய அரசர்களோட டீட்டெயில்ஸ் அந்த பாடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th உள்ள 3rd லெசன் கூடிய ஒன்லைனர் கொஸ்டின் பார்க்கலாம். பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் அந்த இன்ட்ரெஸ்டன். டெஸ்ட் கொஸ்டின், பண்டைய சோழ அரசின் பகுதி அப்படின்னா காவிரி கலிமுக பகுதி. பண்டைய சோழ அரசர்களின் பகுதின்னு கேட்டாங்கன்னா காவிரி டெல்டா ஃபுல்லாக அவங்க ஆட்சி பண்ணாங்க. ஸோ காவிரி கலிமுக பகுதி. பண்டைய சோழ அரசின் தலைநகரம் எது அப்படின்னா உறையூர், திருச்சி. திருச்சியில் உள்ள உறையூரை தான் தலைநகரமாக வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சி செஞ்சாங்க. 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன். தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகரமாக ஆக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜயபாலன். தஞ்சாவூரை கைப்பற்றி அதனை தலைநகரமாக ஆக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஜயபாலன். விஜயபாலன். முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்பு வந்தோரும் எந்த இடத்தில் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சன? எந்த இடத்தை கொண்டு தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சன அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கை கொண்டா சோழபுரம். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசு யாரோட ஆட்சி காலம் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல 985 இருந்து 1014 அக்காலகட்டம். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். 985 1014. ராஜேஸ்வரம் கோயிலை, அதாவது ராஜராஜேஸ்வர கோயில்னா பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், அந்த கோயிலை கட்டினது யாருன்னு கேட்டிருக்காங்க முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜனோட மகன் யாரு அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். அவரோட காலகட்டம் 1014 to 1044. முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு அப்படின்னா ராஜேந்திரன் எப்போ ஏறினான்னா 1023. கங்கை கொண்டா, அதாவது கங்கையை கைப்பற்றியவன் சொல்லிட்டு யார பிரகடனப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்திய போர்களின் பெற்ற வெற்றியின் நினைவாக எழுப்பியது எது அப்படின்னா கங்கை கொண்டா சோழபுரம். அதை யாரு கட்டினா அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். அவர் தான் வட இந்தியாவை வெற்றி கொண்டதன் காரணமாக கங்கை கொண்டா சோழபுரத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா கட்டியிருப்பாரு. முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜய பேரரசு, அதாவது தெற்கு சுமத்ரா, அதை கைப்பற்றிய துணை புரிந்தது எந்த படை அப்படின்னா கடற்படை. அதாவது முதலாம் ராஜேந்திரருக்கு கடற்படை தான் அந்த விஜய பேரரசு, அதாவது தெற்கு சுமத்ராவை கைப்பற்றதுக்கு துணை நின்றுச்சு அப்படின்றாங்க. விஜயாலன் வழி வந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாரு அப்படின்னா அதிராஜேந்திரன். விஜயாலய வழி வந்த சோழ வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க. அதிராஜேந்திரன், அதாவது வீரராஜேந்திரனோட பையன் தான் அதிராஜேந்திரன். அடுத்து, யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையே திருமண உறவு தொடங்கியது அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திர காலத்துலதான் அவங்க சோழ வம்சத்துக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கு இடையே திருமண உணர்வு கொண்டு வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவரோட மக குந்தவை ஒரு சாளுக்கிய மன்னரான விமலாதித்யனுக்கு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த ராஜேந்திரன் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. முதலாம் ராஜேந்திரனின் மகள் குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசர் யாரு அப்படின்னா விமலாதித்யன். முதலாம் ராஜேந்திரனின் மகளான அமங்காதேவியை மணந்தவர் யாரு அப்படின்னா ராஜராஜ நரேந்திரன். இது ஒரு ஸ்டோரி. இந்த ராஜராஜ சோழனோட மகள் தான் குந்தவை. குந்தவையும் விமலாதித்யன்ற ஒரு சாளுக்கிய மன்னரை என்ன பண்ணிடுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேத்துக்கு பிறந்த பையன் தான் ராஜராஜ நரேந்திரன். அந்த ராஜராஜ நரேந்திரனை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனோட மகளான அமங்காதேவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது தன்னோட அண்ணன் பையனுக்கு மகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குந்தவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. குந்தவை மற்றும் விமலாதித்யனோட மகன் தான் யாரு அப்படின்னா ராஜராஜ நரேந்திரன். அமங்காதேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனின் மகன் யாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன். அமங்காதேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் தான் முதலாம் குலோத்துங்கன். அவங்க 2 பேத்துக்கும், அந்த அமங்காதேவிக்கும் ராஜராஜ நரேந்திரனுக்கும் பிறந்த பையன் தான் முதலாம் குலோத்துங்கன். இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சாளுக்கிய, அதாவது சோழ சாளுக்கிய வம்சத்தை என்ன பண்ணிடுவாருன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. சாளுக்கிய சோழ வம்சத்தை ஆட்சியை தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இலங்கையின் சோழர்களுக்கு சொந்தமான இந்த பகுதியை இழந்தவர், அதாவது இலங்கையில சோழர்களுக்கு சொந்தமான பகுதியை இழந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். 1279 பாண்டிய மன்னன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3ஆம் ராஜேந்திர சோழன்.
1279ல யாரு வந்துட்டு இந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனை வந்து தோக்கடிச்சிருப்பா அப்படின்னா பாண்டிய மன்னனான முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த மூன்றாம் ராஜேந்திரனை வந்து தோக்கடிச்சிருப்பாரு. அரசருடைய மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா யுவராஜான்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு. அரசரோட மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா யுவராஜா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. சோழர்கள் நிர்வாக வரிசை, அதாவது சோழர்களோட நிர்வாகம் எந்த வரிசையில இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேரரசு, அடுத்து மண்டலங்கள், அடுத்து நாடுகள், அடுத்து கூற்றங்களா அப்படின்னு இருந்திருக்கு. சோழர்களின் நிர்வாகத்தின் மிக சிறிய அலகு அப்படின்னா கிராமம் தான் கீழே இருக்கிறது. சோழர் ஆட்சி காலத்துல உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஊராறு, சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு இருந்திருக்கு. சோழர்கள்லாம் ஆட்சி காலத்துல உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு இருந்திருக்கு. சோழர்கள் ஆட்சியின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னா குடைவோலை முறையில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அது எந்த கல்வெட்டு அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. எந்த இடத்துல மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம். இதோட கல்வெட்டோட ஆண்டு 19, அதாவது 919 டு 921 காலகட்டம்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டோட காலம். சோழர்கள் ஆட்சி காலத்தில் நிலவரி எப்படி இருந்துச்சுன்னா 1/3 வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நிலவரி மானியமா, அதாவது தானியமா கொடுத்துருக்காங்க. தானியமா நிலவரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துல காணிக்கடன் அப்படின்னு சொல்றாங்க. வேளாளரின் நிலங்களின் உடைமையாளராக இருக்க இயலாதவர் யாரு அப்படின்னா அதாவது உள்ளிக்குடி பிரிவினர். என்ன சொல்றாங்க அப்படின்னா வேளாண் நிலத்தை வச்சிருக்கவங்க யாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேளாண் வகையை சேர்ந்த நிலத்தை வச்சிருக்கவங்க வந்துட்டு வேளாளர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேளாளர்கள் உளுக்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உளுக்குடியின் பிரிவினர் வந்துட்டு வேளாளர்கள் வச்சிருந்த நிலத்துல பணிவிடை செஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றாங்க அங்க பணிவிடை. அந்த வேளாளர்கள் வச்சிருக்க நிலத்துல அவங்களுக்கு சொந்தமான இடத்துல இவங்க போய் வேலை பார்த்திருக்காங்க விவசாயிகள். அவங்களுக்கும் சொந்தமான நிலம் இல்லை ஒடுக்குழி மக்களுக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை. கிராம சபை உறுப்பினர்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த குடைவலை முறையில இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து ஒரு வார்டு உறுப்பினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 30 குடும்பத்தில இருந்து வார்டு உறுப்பினர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆடவர் ஆணாதான் இருக்கணும் அந்த உறுப்பினர். அந்த ஆணுக்கு வந்து எவ்வளவு வயசு இருக்கணும் அப்படின்னா 35ல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேதங்களும் சமய நூல்கள்லயும் தேர்ச்சி பெற்றிருந்திருக்கணும், நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிலம் இருந்திருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்கு, அது அவங்களுக்கு நிலம் சொந்தமா இருந்திருக்கணும், சொந்த வீடு இருந்திருக்கணும். இப்படி இருந்தா அவங்க வந்து எலெக்ஷன்ல என்ன பண்ணலாம், நிக்கலாம், வார்டு உறுப்பினர் எலெக்ஷன்ல வந்து நிக்கலாம். அப்புறம் கொடவலை முறையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் அப்படின்னா பிரம்மதேயம். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மதேயம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னா பள்ளிச்சந்தம். கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னா தேவதானம், அதாவது தேவதான கிராமங்கள்னு சொல்றாங்க. அடுத்து வேளாண் வகை என்னும் நில உடைமையாளர்கள் யாரு அப்படின்னா வேளாளர்கள். முன்னே சொன்னோம். அந்த வேளாண் வகையத்துல வேலை பார்த்தது யாரு அப்படின்னா அவங்கதான் உளுகுடி மக்கள், உளுகிடி பிரிவினர் அப்படின்னு சொல்றாங்க. 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம் எது அப்படின்னா கங்கை கொண்டா சோழபுரம். இந்த கங்கை கொண்டா சோழபுரத்தை தலைநகரமா கொண்டு ஆட்சி பண்ணவதான் முதலாம் ராஜேந்திர சோழன். அந்த முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த 16 மைல் நீளம் கொண்ட ஏரி தடுப்பணையை வந்து அங்க வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நீரை கொண்டு வருவது எது அப்படின்னா வாய்க்கால். நீரை வெளியிடுறது வந்து வடிகால்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீர் பாய்ச்சணும்னா அங்க வாய்க்கால் தோண்டுவாங்க. வடிகால்ன்றது நிறைய இருக்கிற நீரை இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணலாம், மக்களுக்கு வந்துட்டு அந்த நிலத்துக்கு வந்து குடுக்கறதுக்காக நடுவுல வடிகால்ன்ற ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அதுல ஒரு குண்டு மாதிரி அடைச்சு வைப்பாங்க. மேல இருந்து அதை திறந்து விட்டாங்கன்னா அது போய் அங்க அடைச்சுக்கணும். தண்ணி இங்கிட்ட இருந்து அங்கிட்ட தண்ணி வந்து போகாது. நம்ம டேம் பார்த்துருக்கோம் இல்லையா, வைகை டேம், இந்த மாதிரி அதுல வந்து அடைப்பாங்கல்ல, தடுப்பணை போடுவாங்க. தேவைப்படுற நேரம் தண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டு தடுப்பணை போடுவாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா வடிகால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிர்வாக பிரிவில் மட்டத்தில் பயன்படுத்தது, அதாவது நிர்வாக பிரிவில் மட்டத்தில் பயன்படுவது வந்துட்டு நாடு. அதாவது என்ன சொல்றாங்க, அது ஒண்ணுமே இல்லை, நாட்டுல பயன்படுத்துறது அப்படின்னா நாட்டு வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அனைத்துக்கும் சொந்தமான வடிகால், அதாவது ஊர்ல பயன்படுத்துறது அப்படின்னா ஊர் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. நிர்வாக பிரிவினரின் மட்டத்தில் பயன்படுத்துவது நாடு வாய்க்கால் என்றும், அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால்களை வந்து ஊர் வாய்க்காலம் அப்படின்னு சொல்றாங்க. திருமுறைகளை தொகுத்தது யாரு அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. அதுலதான் அந்த 3 ஆழ்வார்கள், அந்த 3 நாயன்மார்கள் எழுதினதுதான் அந்த திருமுறைகள்ல 3 நாயன்மார்கள் எழுதினதான் தேவாரம் சொல்லுவாங்க. அதை தொகுத்தவர்னு கேட்டாலும் நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகள் 12 திருமுறைகள்ல தொகுத்தது யாரு அப்படின்னா
நம்பியாண்டார் நம்பி. எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவனது யாரு அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். எண்ணாயிரம் என்ற இடத்துல வேத கல்லூரியை நிறுவனது யாரு அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். புதுச்சேரிக்கு அருகில திருபுவனை என்னும் ஊர்ல வேத கல்லூரியை நிறுவனது எந்த வருஷம் அப்படின்னா 1048. செங்கல்பட்டு மாவட்டத்துல திருமுக்கூடல்லையும் வேத கல்லூரி இருக்கு. அது எப்போ அப்படின்னா 1064. எண்ணாயிரத்துல வேத கல்லூரியை நிறுவனது முதலாம் ராஜேந்திரன். அது மட்டும் இல்லாம அவருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரி பக்கத்துல திருபுவனையில வேத கல்லூரி நிறுவிருக்காங்க 1048. அடுத்து செங்கல்பட்டுல திருமுக்கூடல்லையும் வேத கல்லூரி நிறுவிருக்காங்க 1064. அடுத்து பெரிய புராணம், கம்பராமாயணம் இது எல்லாமே சோழர்கள் காலத்துல எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோழர் காலத்தில் வணிகம் மேற்கொள்ள வணிக குழு வணிக குழு என்ன சொல்றாங்க கில்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கில்டு அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கடல் கலந்து செய்வங்க 5 வண்ணத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டிலே செய்யறவங்கள மணி கிராமத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. 5 வண்ணத்தார் குழு உள்ளடக்கியது எது அப்படின்னா மேற்கு ஆசிய நாடுகள், அடுத்து கிறிஸ்தவர்கள், அரேபியர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள் இவங்க எல்லாமே 5 வண்ணத்தார் குழுல உள்ளடக்கியவர்கள்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா மேற்கு ஆசியர்கள், கிறிஸ்தவர்கள், அரேபியர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார் காலப்போக்கில் என்ன பண்ணிடுவாங்க 2 பேர்த்தையும் ஒன்று வச்சுட்டு 500 அப்படின்னு அல்லது திசை 1500 அப்படின்னு சொல்றாங்க. 500 அல்லது திசை 1500 இதெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த 2 அமைப்பையும் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளையும் செயல்படுத்திய அமைப்பு எது அப்படின்னா 500. அடுத்து கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்திய அமைப்பு 500. பின்னாடி இது 2 ஒருங்கிணைத்ததுக்கு அப்புறம் ஆரம்ப கால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது அப்படின்னா கொற்கை. பாண்டியர்கள் காலத்துல ஆரம்ப காலத்துல துறைமுகமா இருந்தது, தலைநகரம் ரெண்டுமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா கொற்கை தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கிபி 6ஆம் நூற்றாண்டாம் ஆண்டு களப்பிரர்களை வெற்றி கொண்டு தென் தமிழகத்துல தங்களது மீண்டும் வலுவாக நிறுவி கொண்டவர்கள் யாரு அப்படின்னா களப்பிரர்களை வெற்றி கொண்டவர் கிபி 6ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்கள். களப்பிரர்களை ஆட்சியை முடிக்கு வைத்தவர் யாரு அப்படின்னா கடுங்கோன் அப்படின்னு சொல்றாங்க. களப்பிரர்களை முடிவுக்கு வச்சவர் யாரு அப்படின்னா கடுங்கோன். பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்லவ அரசர்கள்ல யாரு முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், யாரு பாண்டியர் எவரோட சம காலத்தவர் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மனோட சம காலத்தவர். பல்லவர்கள்ல முதலாம் மகேந்திரவர்மர் இருக்காளியா அவரோட பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். 2 பேரும் பாண்டிய மன்னனான அரிகேசரி மாரவர்மனுக்கு சம காலத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அரிகேசரி மாரவர்மன் எப்போ அரியணை ஏறினாரு அப்படின்னா கிபி 642 அரியணை ஏறியிருப்பாரு. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய டேஸ் என்று அடைக்கலம். அவர் அரிகேசரி மாரவர்மனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் கூன் பாண்டியன் சொல்றாங்க. கூன் பாண்டியன் ஏன் அப்படின்னா இவர் சமணத்தை துன்புறுத்தியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, கழுவேற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிகேசரி மாரவர்மன் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாற்றினது யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் இவர் சமணத்துல இருந்து சைவத்துக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா மாற்றி இருப்பாரு. அப்படி இருந்து இவர் சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறினவரா இருந்தாலும் இவர் சமண மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க சமண சமயத்தினவர் துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரிகேசரி மாரவர்மன் எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறுகிறார் அப்படின்னா 8000 சமண துறவிகள் என்ன பண்ணியிருக்காங்க சமண சமயத்தவர்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கழுவேற்றிருக்காராம். அடுத்து அரிகேசருக்கு பின்பு பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னர் யாரு அப்படின்னா முதலாம் வரகுணன். இவரதான் என்ன சொல்றாங்க ஜடிலத பராந்தக நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க. ஜடிலத பராந்தக நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் வரகுணன் இவர் அரிகேசருக்கு பின்பு வந்தவர். அடுத்து வேள்விக்குடி செப்பேடியின் கொடையாளி யாரு அப்படின்னா முதலாம் வரகுணன். வேள்விக்குடி செப்பேடியின் கொடையாளி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் வரகுணன். அடுத்து பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் யாரு அப்படின்னா ஸ்ரீ மாறன், ஸ்ரீ வல்லபன், அடுத்து 2ஆம் வரகுணன். இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர் ஸ்ரீ மாறன், ஸ்ரீ வல்லபன், 2ஆம் வரகுணன். 920 2ஆம் ராஜசிம்மன் என்ற சோழ மன்னனின் தோல்வியை தழுவியனர் அப்படின்னா முதலாம் பராந்தகன். அதாவது 920 2ஆம் ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு சோழ வம்சம். ராஜசிம்மன் தான் பல்லவர்களே வருவாங்க. 2ஆம் ராஜசிம்மன்ற சோழ மன்னரும் இருக்காரு. அந்த சோழ மன்னரிடம் தோல்வியை கண்டவர் யாரு அப்படின்னா முதலாம் பராந்தகன் தான் அவர்கிட்ட தோல்வி கண்டிருக்காரு. விஜயாலனின் வழிவந்த கடைசி அரசர் யாரு அப்படின்னா அதிராஜேந்திரன். முன்னே பார்த்தாச்சு. அடுத்து பிற்கால பாண்டியர்களின்
தலைநகரம் மற்றும் துறைமுகமா எது மாறிடுச்சு அப்படின்னா மதுரை மற்றும் காயல் வந்து கொர்க்கை துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் செயல்பட்டுச்சு. பின்பு தலைநகரம் எது அப்படின்னா மதுரை மற்றும் காயல். பிற்கால பாண்டியர்களோட துறைமுகம் மதுரை மற்றும் காயலா மாறிடுச்சு. அது வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை எப்போ வந்திருப்பாரு அப்படின்னா 1288 வந்திருப்பாரு, 1293 வந்திருப்பாரு. வெனிஸ் நாட்டு பயணியான யாரு? மார்க்கோ போலோ 1288 வந்திருப்பாரு, 1293 வந்திருப்பாரு. பாண்டிய அரசன் செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்று புகழாரம் சூட்டியது எது அப்படின்னா யாரு சூட்டியிருப்பா அப்படின்னா மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ என்ன சொல்றாரு அப்படின்னா பாண்டிய அரச செல்வம் செழிப்பு மிக்க உலகத்திலேயே மிக அற்புதமான பகுதி பாண்டியர்களோட அரசு அப்படின்னு சொன்னவர் வெனிஸ் நாட்டு பயணியான மார்க்கோ போலோ. இவர் எப்போ காயலுக்கு வருவார் அப்படின்னா 1288 இருந்தும் 1293 2 வருஷம் வந்திருப்பாரு. காயல் துறைமுகம் நகர அரேபிய சீன கப்பல்கள் நிரம்பி இருந்தது. சதி உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இருந்தது. தனது பயண குறிப்புகளில் பதிவு செஞ்சு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மார்க்கோ போலோ தான் அவரோட பயண குறிப்புல காயல் துறைமுகத்தை அங்க அரேபியர்களோட சீனர்களுக்கு கப்பல் நிரம்பி இருந்துச்சு. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட குறிப்புல மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா மார்க்கோ போலோ. அடுத்து இலங்கையோடு சேர்ந்த உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்வது எது அப்படின்னா காயல் துறைமுகம். இலங்கையோடு சேர்ந்த உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செஞ்சது எந்த துறைமுகம் அப்படின்னா காயல் துறைமுகம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய மன்னர் யாரு அப்படின்னா ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் சொல்றாங்க. சரியா? இவர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ் பெற்ற அரசர் யாரு அப்படின்னா ஜடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றாங்க. இரண்டாம் பாண்டிய பேரரசை உருவாக்குனது ஜடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஜடையவர்மனின் சுந்தரபாண்டியனின் ஆட்சி டேஸ் வரை பரவி இருந்தது அப்படின்னா ஆந்திரா மாநிலத்தில் உள்ள நெல்லூர் வரைக்கும் என்ன பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா பரவி இருந்திருக்கு. சுந்தரபாண்டியனின் அதாவது ஜடையவர்ம சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் யாரு அப்படின்னா சோழ அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாண்டியரான சுந்தரபாண்டியனுக்கு கப்பம் கட்டி இருந்திருக்காங்க. கண்ணூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் டேஸ் தோற்கடித்தார் அப்படின்னா வீர சோமேஸ்வரத்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தோற்கடிச்சிருப்பார். கண்ணூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போர்ல சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தோற்கடிச்சிருக்காரு. சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவரிடம் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செஞ்சிருக்காங்க. யாருன்னா விக்ரம பாண்டியனும் வீரபாண்டியனும். அவரு சுந்தரபாண்டியன் கூட கூட்டு போர் செஞ்சு கூட்டு அரசராக ஆட்சி பண்ணியிருக்காங்க. மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி புரிந்த ஆண்டு அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 40 வருஷம். மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி புரிந்த ஆண்டு 40 ஆண்டுகள். மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மகன் தான் யாரு அப்படின்னா விக்ரம பாண்டியன் சுந்தரபாண்டியனும் விக்ரம பாண்டியனோட அப்பா யாரு அப்படின்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். மாரவர்மன் குலசேகர பாண்டியன் யாரை கூட்டு அரசராக நியமித்தார் அப்படின்னா வீரபாண்டியனை தான் என்ன செய்யறாரு கூட்ட அரசராக என்ன பண்ணியிருப்பாருன்னா நியமிச்சிருப்பாரு. சுந்தரபாண்டியனுக்கும் அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான் சுந்தரபாண்டியனுக்கு என்ன பண்ணுவாருன்னா அடைக்கலம் கொடுத்துவாரு. இவர் அங்க போவார் இல்லையா, அங்க போயிட்டு என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு இப்படி நீங்க விக்ரம பாண்டியனை பண்ணுங்க, நீங்க தோக்கடிங்க, வீரபாண்டியனை தோக்கடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதனாலதான் அவங்க இங்க வந்துருவாங்க. யாருடைய படையெடுப்புக்கு பின் மதுரை டெல்லி சுல்தான் கட்டுப்பாட்டுக்கு ஒரு முஸ்லிம் அரசை உருவாக்குச்சு அப்படின்னா மாலிக் கபூர் என்ன பண்ணுவாரு, அவரை மாலிக் கபூர் அடக்கி இவர் என்ன பண்ணுவார் மதுரை ஆளுவாரு. அதனாலதான் மதுரை டெல்லி சுல்தான்களோட கட்டுப்பாட்டுல வந்துரும். மாலிக் கபூர் தான் வருவாரு. மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கூடல் நகரம்னு அழைக்கப்பட்டுச்சு. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமான எவ்வாறு மதிக்கப்பட்டனர் அப்படின்னா கூடல் கோன் அல்லது கூடல் காவலர்கள் பாண்டிய மன்னர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. பாண்டியர்களுக்கு குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னா அரேபியர்கிட்ட இருந்து குதிரை வாங்கியிருப்பாங்க. பாண்டிய மன்னர்கள் டேஸ் படி ஆட்சி புரிந்தன, மனு சாஸ்திரத்தின் படிதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க. பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய பிராமணர்கள் குடியிருப்புகள் அப்படின்னா மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலத்தை என்ன சொல்றாங்கன்னா பிராமணர்களோட குடியிருப்பு அப்படின்னு சொன்னாங்க. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் யாரு அப்படின்னா பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள் தான் நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள், பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள். சமூகம் மற்றும்
சமூக மக்களின் ஒன்றிணைந்த மன்றம் அப்படின்னா சித்திரமேவி பெரிய நாட்டார். சமூக மக்களின் ஒன்றிணைந்த மன்றத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா சித்திரமேவி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியர்கள் ஆட்சியில் அரசு செயலாக்கம் அப்படின்னா எழுத்து மண்டலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு செயலாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியர்களின் தலைவர்களின் தளபதிகளோட பட்டம் அப்படின்னா பல்லின வேலம், பராந்தக ஆதித்தன், அடுத்து பராந்தகன் பள்ளிவேலன், தென்னவன் தமிழேல் பள்ளிவேலன், பராந்தகன் ஆதித்தன், பராந்தகன் பள்ளிவேலன், தென்னவன் தமிழ்வேல். பாண்டிய நாட்டு நிர்வாக வரிசை. பாண்டிய நாட்டோட நிர்வாக வரிசை வந்து மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம் இருக்கு. மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம் இருக்கு. நாடுகளை நிர்வகித்தவர் அப்படின்னா யாரு அப்படின்னா நாட்டார்கள் தான் நாடுகளை நிர்வகிச்சிருக்காங்க. 800ஆம் ஆண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதன் தொடர்புடைய செய்திகளை கொண்டுள்ளது அப்படின்னா கிராம சபை. 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான் மானூர் கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு அப்படின்னாலே பாண்டியர்கள் பத்தி சொல்லும். அது பாண்டியர்களோட எதை சொல்லுது அப்படின்னா கிராம சபையை பத்தி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சொல்லுது அப்படின்றாங்க. அடுத்து மானூர் கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டம். மானூர் கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். பாண்டிய அரசர்கள் டேஸ் நல்கினர் அப்படின்னா வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க. வேத நடைமுறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்திருக்காங்க. பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பம் அல்லது வாஷ்பேக வேள்வி அப்படின்னு 2 அஸ்வமேதத்தை நடத்திருக்காங்க பாண்டியர்கள். ஹிரண்ய கர்ப்பமும் வாஷ்பேய வேள்வி அப்படின்ற 2 அஸ்வமேத யாகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நடத்தியிருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் டேஸ் டேஸ் இரண்டையும் சமமாகவே கருதினர் அப்படின்னா பாண்டியர்கள் வந்து சைவத்தையும் வைணத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமமாக கருதியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா எந்த அரசு சைவத்தையும் வைணத்தையும் சமமாக கருதுச்சு அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் தான் சைவத்தையும் வைணத்தையும் சமமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருதியிருக்காங்க. பாண்டியர்கள் டேஸ் 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 ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் அப்படின்னா தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சேர்ந்து வளர்த்திருக்காங்க. துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது எங்க அப்படின்னா காயல்ல. காயல் துறைமுகத்துலதான் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகர்களோட வணிக நிறுவனம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா செயல்பட்டுச்சு. அரசர்கள் குதிரைகளுக்கான முதலீடு செய்தனர் என்று குறிப்பிடப்பட்டது அப்படின்னா மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. வாசப் 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அரசர்கள் வந்து குதிரைகளுக்கான முதலீடு செய்தனர்னு சொல்லியிருக்காங்க. குதிரை வணிகம் குறித்து எழுதியவர் யாரு அப்படின்னா வாசப். குதிரை வணிகம் குறித்து எழுதினா வெளிநாட்டு பயணி யாரு அப்படின்னா வாசப். 1000த்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் அதாவது 10,000த்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் இறக்குமதி ஆயின அப்படின்னா காயல்ல உள்ள ஏனைய இந்திய துறைமுகத்திலையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இறக்குமதி ஆயிருக்கு. காயல்லையும் ஏனைய இந்திய துறைமுகத்திலையும் என்ன பண்ணிருக்கு 10,000த்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து இறக்குமதி ஆயிருக்கு. ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் அப்படின்னா 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதோட பொறுப்புல இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குதிரையும் சராசரியோட விலை வந்து 200 தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குதிரையோடையும் சராசரி விலை எவ்வளவு இருந்துச்சுன்னா 200 தினார்கள் அப்படின்றாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. மதுரை அப்படின்னா பாண்டியர்களோட தலைநகரம். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகரம். அஞ்சுவண்ணத்தார் அப்படின்னா கடல் கடந்து வணிகம் செய்யறவர். மணிகிராமத்தார்னா உள்நாட்டு வணிகம் செய்யறவர். ராஜேந்திர சோழனின் சூட்டி கொண்ட பட்டம் அப்படின்னா கங்கை கொண்ட சோழன். அவ்வளவுதான் முடிஞ்சது. இது வந்து மொத்தம் 102 ஒன் மார்க் இந்த லெசன்ல. இந்த லெசன் 1 மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. இதுக்கு முன்ன இருக்க 2 லெசனையும் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுருக்கேன். சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போடுவேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.